Hi guys, good morning. Welcome to cycling. Guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? Wish you happy New Year. இன்னைக்கு வந்து 2026ஆம் ஆண்டு முதல் நாள் முதல் ரைடு. ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரைடு பார்த்தீங்கன்னா 30+ கிலோமீட்டர். இன்றைக்கி திருவாய்ப்பாடி வரைக்கும் வந்துருக்குறோம். திருவாய்ப்பாடி டோல்கேட்டுக்கிட்ட நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6 ரைடர்ஸ் வந்துருக்கோம். பாக்கி எல்லாம் நேற்று நைட்டு ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுனால எல்லாம் டயர்டில் தூங்கிட்டாங்க. நல்ல சாப்பாடு. ஆமாம் தூங்கிட்டாங்க. நாங்கள் எப்போதும் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், நீங்களாம் சீக்கிரமாக நம்ம டெல்டா சைக்கிளிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள்னா 2025 நாங்கள் வந்து 2025 போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து 10,000 கிலோ 11,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். 10,000 கிலோமீட்டர்லேயும் எல்லோரும் வாங்க உடம்பு ஃபிட்டாகுங்க, எல்லோரும் வாங்க உடம்பு ஃபிட்டாகுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் வரமாட்டேங்க. இனிமேல் குறிப்பிட்டு பேர் 2026 இன்னைக்கு எல்லோரும் போய் நல்லா சாமி, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் சாமியை கும்பிட்டுட்டு அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இல்லை உங்கள் வீட்டில் சாமி நீங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா, எப்போதும் நான் சொல்கிறேன் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும், நல்லா கொஞ்சம் கிட்டக்கு வாட்ச் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 வேளை நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அது மாதிரி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதாவது முன்னாடியே வந்து ஒவ்வொரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த 2026 மஸ்ட்டாக எல்லோரும் எக்ஸசைஸ் செய்யுங்க. சைக்கிள் தான் ஓட்டுங்கன்னு நாங்கள் சொல்லலை. சைக்கிள் வந்து நம்பர் 1 எக்ஸசைஸ். அதோட மாட்டுக்கே கிடையாது. என்னால் சைக்கிள் ஓட்ட முடியல, எனக்கு டைமிங் இல்லை அப்படின்னா டெய்லியும் வந்து 1 ஹவர், காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணலின்னா வாழ்க்கை ரொம்ப ஜீரோவாக இருக்கும். அது மாதிரி வந்து சில பேர் நிறைய தேவையில்லாத சில பழக்கங்கள் இருக்கும், மது பழக்கங்கள் இருக்கும், சில பேருக்கு புகை பழக்கங்கள் இருக்கும். இன்றைக்கி இந்த 2026 நேத்தியோட எல்லாத்தையும், இன்னையோட காலையோட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு புது வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நாளாக இவ்வளோ தூரத்துக்கு சைக்கிள் ஓட்டின காரணமாக நான் எப்போதும் சொல்லுவேன் தான், கார்த்திகையா தான். கார்த்திகையா வந்து என்னை வந்து முதல்ல சைக்கிள் ஓட்ட சொல்லி என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணால் நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் என் லைஃப்பில் கிடைக்குது. ஸோ கம்பல்சரி எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க. சந்தோஷம் எல்லாமே. இதில் வந்து நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க, நிறைய குடும்ப நண்பர்கள் கிடைச்சாங்க. இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லோரும் அந்த ரோட்டரி கிளப் எல்லாம் நம்ம போகிறோம்ல, அது மாதிரி இது வந்து எங்கள் டெல்டா கிளப்பில் வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறையா இருக்கும். நேற்று நிறைய ஃபங்க்ஷன் பண்ணோம். கார்த்திகையை வந்து சீரம் சிறப்பமாக அதை பண்ணார். நம்ம வீட்டில் தான் பண்ணாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம வழக்கம் போல் எல்லோரும் ஓகேவா? அது மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் ஹாப்பி நியூ இயர் சம்மந்தமாக எல்லோரும் ஒவ்வொரு கார்த்திகையா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் இந்த பிறக்க போகிற அந்த புத்தாண்டை வந்து மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக வரவேற்று எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். அதேமாரி எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா அமையும். இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடுகள், உலக நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ்க்கு, உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள கிரவுண்டு, கம்யூனிட்டி எல்லாமே எக்ஸசைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு மொபைல் ஆப்பு போட்டிங்கன்னா கூட அதில் ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, பட் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து இந்தியன்ஸ் வந்து நிறையா பேர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணும். இப்போ கவர்மெண்ட்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி இண்டிவிஜுவலாகவும் இப்போ நம்ம ஏஜில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்தமாரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுட்டு நம்ம பண்ணலாம். எனக்கு எப்படி ஒரு சாதாரண ஒரு ஹாபியாக சைக்கிளிங் ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி எஸ்ஆர் உலக லெவலில் எஸ்ஆர் இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு ஆடெக்ஸ்னு ஒரு இந்த கிளப் நடத்துகிற இதில் நம்ம டீம்லேருந்துலாம் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சூப்பர் ரன்னரோட டைட்டில்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ எல்லோரும் நம்ம கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டாலே போதும். ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நானும் எஸ்ஆர் வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. அது காரணம் வந்து டெல்டா தான். இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கும்.